எப்படியெல்லாம் வந்து திமுககாரவங்க பொய் சொல்லுவாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க இருக்கு அவர் ஒரு நண்பர் ஒரு உதாரணம். அதாவது வந்து இவங்க ஆட்சி காலத்தில் 72 பேர் கள்ளச்சாராயத்தில் மரணம் அடைஞ்சாங்க. அதற்கு பிறகு அடிக்கடிக்கு வந்து அதிகமான மரணங்கள் இந்த ஆட்சி காலத்தில் தான் நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் பொள்ளாச்சியாக இருக்கட்டும், தூத்துக்குடி சம்பவமாக இருக்கும், அதற்காக சிபிஐ விசாரணை நடைபெற்று அதற்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இவங்க ஆட்சியில் அப்படி இல்லை. இன்றைக்கு வந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கிறது அவர் சொன்னார். நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டோம், அதனால மக்கள் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னாங்க. அப்போ 2006லேருந்து 2011 வரைக்கும் நீங்கள் மார்தட்டி சொன்னீங்களா, அது சிறந்த ஆட்சியா, நல்ல ஆட்சியா, நல்ல கெட்ட ஆட்சியா சொல்லுங்க. மிக சிறந்த ஆட்சி. அப்ப ஏன் உங்களை டெபாசிட் உங்க எதிர்க்கட்சியை கூட வர வைக்க? ஏன்னா உங்க அம்மையார் பண்ண பொய் பரப்புரை, உங்க அம்மையார் பண்ண பொய் விஷமத்தான பரப்புரை வழக்கமா அதிமுக செய்யக்கூடிய புரளி. நீங்க சொல்றீங்க, அதனாலதான் இப்பவும் நீங்க வழக்கமா கட்ட வைக்கிற பொய். இவர்கள் 96ல் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் 2001 வரைக்கும் நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டோம், தமிழ்நாட்டை சிறந்த பாதை கொண்டு போயிட்டோம். நாங்கள் அடுத்த 2001 படுதோல்வி. 2006லையும் 2014லையும் இதே கதையை தான் சொன்னாங்க. ஏனென்றால் இவர்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் ஊழல் தான் மிக மிஞ்சி கிடக்கும், மக்களுக்கான எந்த திட்டங்களும் கிடைக்கிறதில்ல. ஆனால் இவங்களே மார்த்தட்டிக்கிறது, நாங்கள் ஆட்சி இருக்கும்போது அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம். ஆனால் மக்களுக்கு என்ன போய் சேர்ந்திருக்கு? இந்த திட்டங்களை எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அதை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க 90% அதிமுக போட்ட விதை. அதிமுக 2011 நலத்திட்டங்கள் கொண்டு வரது நீங்களும் பட்டியலிடுறீங்க, அவங்களும் நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, பட்டியலிடுறாங்க. இப்போ களத்துல என்ன நடக்குது அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. தொடர்ச்சியாக எல்லா மேடைகள்லையும் முதலமைச்சர் அதிமுகவை பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படின்னு கேட்கிறாரு. அது அதிமுகவுக்கு பின்னடைவை. அதாவது அதிமுகவை பார்த்தாலே அவர் ஸ்டாலினுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா பயம்னா சாதாரணம் இல்லை, ரொம்ப ரொம்ப பயந்து போய் தான் எப்பயுமே அதிமுக பேரை சொல்றது கூட அவர் பயப்படுவார். எப்போ பார்த்தாலும் மோடி பிஜேபி இப்படியே சொல்லிக்கிட்டே போவார். ஏன்னா இங்கே எதிராளி எதிர்க்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நாங்கள் 10 வருஷம் வனவாசத்தை தள்ளி வச்சுருந்தோம், அவர் ஆட்சிக்கு வர முடியாத அவங்க 10 வருஷம் எங்களை கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க. எதிரிகளே இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆட்சி செய்தோம். அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி.